இது கிருஷ்ணரோட சேவைக்காக. கிருஷ்ணர் வந்து எந்த விதமான ஆபத்து வரக்கூடாது. வேலைக்காரங்க பண்ணால் என்ன சொல்லுவாங்க, ஆளு மாடிது ಕೆಲಸ ಹಾಲು ಅನ್ನುவாங்க. வேலைக்காரங்க பண்ணால் அது வேலை சரியாக இருக்காது, ஒரு நல்ல உணர்வோடு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சில தாய்மார்கள்லாம் தன்னோட குழந்தைங்களுக்கு அவங்களே பண்ணுவாங்க. அப்போ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நானே செய்கிறேன், எத்தனையோ வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க ராஜா பரம்பரை. யார்? கிருஷ்ணரோட அம்மாவும் அப்பா நந்த மகாராஜ், பிருந்தாவனத்துக்கே ராஜா. அப்படி இருக்கும்போது அவங்கள விட்டு நானே உனக்காக பண்ணுறேன். 9 லட்சம் பசுமாடுகள் இருக்கு அவங்க வீட்டில். அதில் 8 பசுமாடு வந்து கிருஷ்ணருக்காகையே செப்பரேட்டாக வச்சு இவங்களே பால் இது பண்ணுவாங்க. பால் எடுத்துகிட்டு எல்லாம் கிருஷ்ணருக்கு வந்து அதை தான் சூடு பண்ணி கொடுப்பாங்க டெய்லி. அதுக்கு அந்த மாதிரி பாலில் உனக்கு என்ன செஞ்சுருக்கேன், நீ போய் குரங்குகள் கொடுக்குறியே, உனக்கு ஏதாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்போது கிருஷ்ணா சொல்கிறாரு, அம்மா இவங்கெல்லாம் சாதாரணமான குரங்குகள் கிடையாது, எனக்கு இந்த பின்பிறவையில் வந்து பெரிய பாலத்தையே கட்டும்போது தூக்கம் இல்லாமல் உணவு இல்லாமல் கொஞ்சம் கூட காலில் ரத்தம் வந்துட்டு இருக்கு, அப்போ கூட அவங்களுக்கு எனக்கு பாலம் கட்டிருக்காங்க, அந்த சேவையை நான் மறக்கவே மாட்டேன். அதனால பகவான் வந்து தனக்கு செஞ்ச சேவையை என்றைக்குமே மறக்க மாட்டார். மறுபடியும் பக்தி தொண்டு பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாரு அப்படின்றது இங்கே வந்து பகவான் சொல்கிறார். அதனால தி பர்ஃபார்மர் ஆஃப் சச் ஒர்க் இஸ் தேர்ஃபோர் நாட் எ லாஸ் ஈவன் இஃப் இஸ் ஒர்க் கிருஷ்ண கான்ஷியஸ் இஸ் இன்கம்ப்ளீட். ஸோ நம்ம ஒருவேளை இந்த பிறவையில் நம்ம போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம், அடுத்த பிறவைக்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு வேளை நம்ம பிறவையில் ஏதாவது நம்ம மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்த பிறவை மறுபடியும் நம்மளுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க ஆரம்பிக்கிறதுக்காக. ஆனால் புதுசாக ஆரம்பிக்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் பௌத்திக உலகத்தில் பாருங்கள், இப்போ நீங்கள் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு, நான் வந்து 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டேன், 2 சப்ஜெக்ட் தான் போயிருக்கேன், நான் மறுபடியும் 10ஆம் கிளாஸ் உட்காரனா முடியாது. அவன் முதல்ல ஃபஸ்ட் சப்ஜெக்ட்லேருந்து வரணும். 10ஆம் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்லேருந்து இப்போ இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, இறந்துட்டு அடுத்த பிரிவு வருவான். அடுத்த பிரிவில் அதே ஸ்கூலில் வந்து நான் 10th வரைக்கும் படிச்சிருக்கேன், எனக்கு 11th ஸ்டாண்டர்ட் கொடுங்கன்னு தான் கொடுப்பாங்களா? சீட் அட்மிஷன் கொடுப்பாங்களா? ஒரு விஷ்ணுக்கே புரிஞ்சிருச்சு. ஏன் எப்படி கொடுப்பாங்க? போடா எல்கேஜிக்கு போடான்னு சொல்லுவாங்க. கரெக்டு தானே? போய் எல்கேஜியில் உட்காந்து சூயிங் கம் சாப்பிட்டு போய் உட்காருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? லாலிபப் வச்சுக்கோ, லாலிபப் வச்சுட்டு நீ உட்காந்து எல்லாம் அந்த சிலர்கிட்ட சண்டை போட்டு கிளாஸ் நடக்கும்போது ஓடி போயிடு, அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி போயிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி பௌத்திக வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து எல்லாமே நஷ்டம்தான். மறுபடியும் தொடங்க முடியாது. எங்கே ஸ்டாப் பண்ணணுமோ அங்கே தொடங்க முடியாது. எங்கேருந்து வரணும்? ஃப்ரம் த ரூட்லேருந்து வரணும், அந்த வேர்லேருந்து வரணும். எல்கேஜிலேருந்து வந்து அதுக்கப்புறம் தான் 10ஆம் கிளாஸ். ஆனால் ஆன்மீகத்தில் அப்படி கிடையாது. எங்கே நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்களோ அங்கேருந்து தொடங்கலாம். அதே மாதிரி நம்ம பண்ண பக்தி சேவையிலேருந்து பெரிய விபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றுவார். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, நரசிம்மரோட அந்த கீர்த்தனை வந்த உடனே அந்த பாம்பு உடனே அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்போ நரசிம்மரை பற்றி ஞாபகம் பண்ணுறாரு, நரசிம்மரை பற்றி ஸ்மரணம் பண்ணிக்கிறாரு. அந்த நரசிம்மரை பற்றி ஸ்மரணம் பண்ணதுனால உயிரே போகிற நிலைமையில் இருந்த அவர் என்னாச்சு, அவங்களுக்கு வெறும் ஜஸ்ட் கையை மட்டும், அதுவும் ஃப்ராக்சர் கூட ஆகலை, ஜஸ்ட் ஏர் கிராக், அவ்வளோதான். ஒரு 10 நாள் 15 நாள் அவங்க நல்லா உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. அவருக்கு படிக்கிறதுக்கு வேறு டைம் இல்லை, ஐடியில் இருக்கிறதுனால அவர் படிக்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால் நல்லா உட்காந்து படிப்பான்னு சொல்லி பாகவதம் புக்கை கொடுத்துட்டு வாங்கி வச்சிருந்தார், நல்லா படிச்சுட்டார். அவர் பண்ண சேவையினால் பகவான் வந்து நம்மளை என்றைக்குமே வந்து கைவிட மாட்டாரு அப்படின்றது சொல்றாங்க. டெம்பிள் இதே மாதிரி ப்ரோக்ராம் வச்சு நரசிம்ம ஜெயந்தி, ஆனால் எந்த ப்ரோக்ராம் எனக்கு யோகம் இல்லை. போகலாம் ரெடியாக சாயங்காலம் 4 மணி எங்களுக்கு டாக்ஸி இருந்துச்சு. ரோட்டில் ஒட்டிட்டு இருக்கும்போது டாக்ஸ் கார் வந்து பிடிச்சிட்டேன், டாக்ஸ் கார். அப்புறம் வந்துட்டு என்ன சேர்ந்து எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணிட்டு டிரைவர் சொன்னேன், என்ன பண்ணுதாப்பா இது மாதிரி நான் கோயிலுக்கு போனேன், என்ன சேர்ந்து ஒரே டென்ஷன் போகிறதுக்குள்ள நீ கோயிலுக்கு போகிறதா இல்லை டாக்ஸா இவனை இது. ஆமாம். அப்புறம் ஒரு 4 மணி நேரத்துக்கு யாரோ ஒருத்தர் பின்னாடி வந்தாங்களா, என்னடி இவங்க டாக்டர் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்து அப்புறமா அவங்க பேசி திருப்பி அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள சொல்லிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வண்டி ரிலீஸ் பண்ணி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டீங்க. 500 ரூபாய் எடுத்துட்டு போய் கோயிலில் பிரசாத் கொடுத்துட்டு அவ்வளோதான். அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை பகவான் இவர்கிட்ட வாங்கிட்டாரு. அதனால தான் அந்த விளையாட்டை பண்ணிக்கிறாரு. கரெக்ட். இன்னொன்று பரீட்சை டெஸ்ட் பண்ணுவார். என்னடா இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்தா என்கிட்ட வருவியா நீயே, அது கேள்விக்குறியாக இருக்கும். அப்படி பகவான்கிட்ட போகிறதா, இவன் டாக்ஸ்காரனை பார்க்குறதா, டிராக்டரை வந்து பார்க்குறதா, இல்லை பகவான்கிட்ட போகிறதா. ஸோ இதை வந்து டெஸ்ட் பண்ணுவார். அதனால் பகவான்கிட்ட நம்ம வேண்டுதலை வைக்கணும். எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லப்பா, எனக்கு பார்த்துக்கிறது வேண்டாம், உன்னோட சேவையில் நான் இருக்கணும். அவர் இப்போ எப்போ நான் பார்த்துட்டு தான் இருக்கார். அவர் பார்க்காம ஒன்றும் இல்லை.
நம்மளுக்கு எந்த கஷ்டம் வருது, யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவருக்கு தெரியும். ஏன்னா பரமாத்மா ரூபத்தில் அவர் வந்து சேத்த குருவாக இருக்கார் இதயத்தில். அதனால் எல்லாமே பார்த்துட்டு தான் இருப்பார். ஆனால் அவர்கிட்ட நம்ம என்ன வேண்டுதல் செய்யணும், உன்னோட சேவையில் நான் இருக்கணும், உன் பக்தரோட சத்சங்கத்தில் நான் எப்பவும் இருக்கணும், அதை விட்டு நான் விளங்கி வரவே கூடாது. எந்த கஷ்டத்தை நீ கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்ல, ஏன்னா கஷ்டம் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. நான் கஷ்டமே இல்லாமல் பக்தி செய்யணும்னா கஷ்டம், பக்தி செய்கிறது கூட கஷ்டம்தான், அவ்வளோ ஈஸியான அது கிடையாது. ஆனால் என்ன பண்ணணும், அந்த ஸ்ரத்தை வேணும். அந்த ஸ்ரத்தை இருந்தால், அந்த ருச்சி இருந்தால் எப்படியாவது பகவான் நம்மளை கொண்டு போயிடுவார். நம்மளுக்கு புரிகிற அந்த அறிவை அவர் கொடுத்துட்றாரு. தேஷம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயந்தின்னு சொல்லி 10வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. நீ எனக்காக நீ எப்போ வந்து என்னோட சேவையில் வந்து நித்தியமாக இருப்பியோ, என்னோட நாமத்தை வந்து நித்தியமாக ஜபம் பண்ணுவியோ, 2 மணி நேரம் 3 மணி நேரம் எனக்கு சேவை செஞ்சு எனக்கு அர்ப்பணம் பண்ணுறியோ, எல்லாம் உன்னோட வேலைகள் எல்லாமே எனக்கு அர்ப்பணம் பண்ணுறியோ, அப்போ கண்டிப்பாக நான் உனக்கு என்னை புரிஞ்சிக்கிற ஒரு அறிவை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறார். ததாமி புத்தி யோகந்தம், எனக்கு உனக்கு என்னை புரிஞ்சுக்கிற புத்தி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால இங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அஜாமிலர் கூட அப்படிதான். அஜாமிலர் பிராமணர் ஒருத்தர் இருந்தார், அவர் நல்லா பூஜை செஞ்சுட்டு இருந்தார். ஏதோ தெரியாமல் என்ன பண்ணார், தோட்டத்துக்கு போய் பூ எடுத்துகிட்டு வரலாம் சாமிக்கு, வேணுகோபால் சாமி கொடுக்கலாம் சொல்லி போயிருக்காரு. அந்த டைமில் ஒரு வேஷ்யா இன்னொரு ஒரு நபர் 2 பேர் வந்து பாலுறவு பண்ணுறதை பார்த்துட்டு இவர் ஆக்கர்ஷன் ஆகிடுறாரு. அங்கேயே அவர் வந்து அட்ராக்ட் ஆகிடுறாரு. அட்ராக்ட் ஆகி அந்த வேஷ்யை வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறாரு. நல்ல மனைவி இருக்குது, பிராமணர மனைவி, நல்ல பத்திவிரத்தை. அந்த அம்மாவை விட்டுக்கிட்டு அவங்கள வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதுக்கு ஆக்கர்ஷன் ஆகி என்னாச்சு, அந்த மனைவியும் இறந்துட்டார். இவர் வந்து அவருக்கு அந்த வேஷ்யை அந்த வேஷ்யை வீட்டுக்கு கொண்டு வந்த வேஷ்யை என்ன பண்ணார், அவ சொல்லி 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 இருக்கிற சொத்து துட்டு எல்லாமே வந்து காலி பண்ணிட்டார் அவளுக்காக. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் டிமாண்ட் பண்ணுது, எனக்கு இன்னும் கொண்டு வா, அது கொண்டு வா, இது கொண்டு வான்னு சொல்லி சொன்ன பிறகு இவங்ககிட்ட இருக்கிற பணமும் பேலன்ஸ் எல்லாமே ஆயிடுச்சு. திருடிடுறாரு. பெரிய பூஜாரி, பெரிய பக்தர், திருட ஆரம்பிச்சிடுறாரு. திருடுறதெல்லாம் திருடிட்டு அப்புறமா அக்கிரம சம்பந்தம் எல்லாம் வச்சுக்கிட்டு ஜூதம் ஆடுறது எல்லாத்துலேயும் இறங்கிட்டார். தகாத வேலைகள் எல்லாமே பழக்க வழக்கங்கள் எல்லாமே தொடங்க ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் அந்த வேஷ்யை மூலமாக ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டாரு. அவர் பேர் மட்டும் ஒரு நல்ல வேலை செஞ்சார், நாராயணான்னு பேர் வச்சுட்டார். கதை கேட்டிருக்கீங்களா? கேட்கல. அந்த குழந்தைக்கு நாராயணான்னு பேர் வச்சு அவன் சின்ன வயசுலேருந்து நாராயணா 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 கூப்பிட்டு 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 அவன் கொஞ்சம் ஒரு 6 மாதம் ஆன பிறகு தவிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ நாராயணா பார்த்து பார்த்து அப்புறம் நடக்க ஆரம்பிக்கும்போது அவன் விழுந்தும்போது நாராயணா நாராயணா அவன் மேலேயே அந்த பேரை சொல்ல 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 கடைசியில் நேரத்தில் என்னாச்சு, அவர் சின்ன வேலை செஞ்சார். அவர் தான் அதுக்கு முன்னாடி இந்த பாவக்காரியங்கள் செய்யும்போது கொஞ்சம் பக்தி சேவை செய்கிறதுனால பகவான் என்ன பண்ணார், அவருக்கு ஒரு 4-5 பேர் பக்தர்கள் அனுப்பிச்சாங்க. அவங்க வீட்டுக்கிட்ட அனுப்பிச்சிட்டு ஏதோ இது தானத்துக்காக பிச்சைக்காக அனுப்பும்போது அந்த பக்தர்கள் சொல்கிறாங்க, இந்த குழந்தை மாதிரி உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு இந்த பேர் வையன்னு சொல்லி அந்த அறிவை கொடுத்துட்றாரு. அவர் சொல்லி இவர் பேர் வச்சிடறாரு. அவர் சொல்லி இந்த பேர் வச்சனால அந்த பேரை சொல்லிட்டே இருப்பார். இப்போ நம்ம கூட நம்ம வீட்டுக்கு ஒரு பையனை வந்த குழந்தை இருந்தால் என்ன பண்ணுவோம், ஒரு பேர் வைப்போம், பேசிகிட்டே இருப்போம், அவன் அந்த குழந்தை பேரை சொல்லிகிட்டே இருப்போம். பார்த்துடா கிருஷ்ணா பலராமா நாராயணா அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டுட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இவர் நாராயணா 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 சொல்ல 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 அந்த நாமம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப வலிமையானது. அந்த நாமத்தை சொல்ல சொல்ல கடைசியில் உடல் விடும்போது என்னாச்சு, நாராயணான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்படி கூப்பிட்ட உடனே அவன் பையனை தான் கூப்பிட்டது, அவரை பகவானை கூப்பிடல. அவர் பகவான் தன்னோட பையனை கூப்பிட்டா கூட அது பேர் யாருது, பகவானோட பேர். அதனால பிரபுபாத் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. விரலை எடுத்துகிட்டு போய் தீயில வச்சா ஒரு விஞ்ஞானி, அவருக்கும் விரல் என்ன ஆகும், சுடும். அதே மாதிரி சின்ன பையன் விஷ்ணு மாதிரி புவனேஷ் மாதிரி அவங்களும் விரல் வச்சா என்ன ஆகும், சுடும். அதனால் நாமத்தை யார் சொன்னாலும் சுடும். அப்படின்னு என்ன அர்த்தம், நாமத்தை எந்த நாமத்தை உத்தேசமோட சொன்னாலும் பரவாயில்ல, உத்தேசம் இல்லாத சொன்னாலும் அவ்வளோதான். அந்த நாமத்தோட அந்த எஃபெக்ட், அதோட பிரபாவம் வந்து எல்லாரும் மேலேயும் காமிக்கும் அப்படின்னு சொல்லி அஜாமிலோட ஸ்டோரியை நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால தான் அவருக்கு 2வது பிறவி அப்படின்னு சொல்கிறாங்க, செகண்ட் பர்த். இதை வந்து இந்த நம்ம இது இஸ்கான் கோயில் இருக்குது ராஜாஜி நகரில், அங்கே வந்து ஃபிலிமாக காமிக்கிறாங்க, அனிமேஷன் மூவியாக காமிக்கிறாங்க. இது செகண்ட் பர்த் ஃபார் அஜாமிலான்னு சொல்லி. ஸோ அதனால் இப்படி அஜாமிலா செஞ்ச அந்த சின்ன சேவையிலேருந்து இவரை வந்து பெரிய இதுலேருந்து காப்பாற்றுறாரு.
அப்போ அஜாமில வந்து இந்த 4 இவங்க வராங்க, விஷ்ணு தூதர்கள் வந்து கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போகும்போது 4 பேர் யமதூதர் வராங்க, 2 பேரும் சண்டை போடுறாங்க. எங்க பாஸ் யமதர்மராஜ் சொல்லியிருக்காங்க, இவங்க செஞ்சதெல்லாம் பாவம், அதனால நான் எங்க கூட்டிட்டு போறேன், பாவம் செஞ்சதுனால நரகலோகத்தை நான் யமலோகத்தை நான் கூட்டிட்டு போறேன். இவர் விஷ்ணு தூதர் என்ன பண்றாரு, இல்ல அவர் ஒருவேளை பாவத்தை செஞ்சிருக்கலாம், ஆனா என்ன பண்ணாரு, யாரை கூப்பிட்டாரு, நாராயணோட பேர் கூப்பிட்டாரு. அதனால நான் வந்து எங்க பாஸ் சொல்லியிருக்காரு, யார் எங்க பேரு உடல் விடும் போது என் பேர் யாரை கூப்பிடுறாரோ அவங்கள வந்து கண்டிப்பா எங்க இதுக்கு தான் வரணும், எங்க லோகத்துக்கு தான் வரணும், வைகுண்ட லோகத்துக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. யாமிட்க்கு ಏನು ಮಾಡಿದೆ ಕ್ಲಾಸ್ ಲೈನೇ ಕುಡಿದು పెద్ద అపరాధము పెయిన్ కుకండ ఆమెట్కి అంట అట్టిస్తే ఏం చేసిన అర్థమో இப்போ ஜல்தி போடலான்னு அர்த்தமோ. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, அஜாமிலா வந்து நேராக புஷ்பக விமானம் வந்ததுக்கு மேலே இருந்து அந்த விமானத்தில் வந்து அவரை உட்கார வச்சு வைகுண்ட லோகத்துக்கு கூட்டிகிட்டு போய் இவர் கேள்வி கேட்குறாரு, யாரு, அஜாமிலா, என்ன சாமி நான் பண்ணதெல்லாம் பாவம் காரியம் செஞ்சுட்டேன், என்னை வந்து இங்கே வைகுண்ட லோகத்துக்கு கூட்டு வந்தீங்க அப்படின்னா, நீ செஞ்சது பாவம் காரியானா கூட நீ கடைசி நேரத்தில் என்ன பண்ண, என் பேரை கூப்பிட்டேன், அதனால் நீ என்ன பண்ணுற, இப்போ நீ பாவ காரியமும் செஞ்சுருக்க, நேராக நீ எங்கே போகிற, ரிஷிகேஷுக்கு போயிட்டு அங்கே போய் உன்னோட பாவத்துங்களெல்லாம் கழிச்சிக்கிட்டு எனக்கு பக்தி செஞ்சு மறுபடியும் நீ வைகுண்ட லோகத்துக்கு வந்துடுற அப்படின்னு சொல்லி அவர் அமைச்சிடுறாரு. ஸோ அதனால் சின்ன சேவை செஞ்சால் கூட பக்தி சேவையில் வந்து எல்லாமே கணக்காக வரும், இந்த கணக்கில் வந்து மிஸ்ஸே ஆகாது, எல்லாமே அந்த அந்த நம்ம லிஸ்ட்டில் இருக்கும். அதான் 2:40 சொல்கிறாரு. 41 என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எ ஸ்ட்ராங் ஃபெய்த் இன் கிருஷ்ண கான்ஷியஸ். இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நம்பிக்கை வேணும். யார் மேலே நம்பிக்கை வேணும், பகவான் மேலே நம்பிக்கை வேணும். ஒன் ஷுட் பி எலிவேட்டட் டு தி ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன் ஆஃப் லைஃப் இஸ் கால்டு விவசாயாத்மிகா இன்டெலிஜென்ஸ். Those who are on his path are resolute in purpose. So நம்ம செய்கிற ஒரு பக்தி சேவையும் அப்படி இருக்கணும், திருடமாக உறுதியாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், சுமாரமா திருடமாக உறுதியாக இருக்கணும். நம்ம இப்போ விஷ்ணு இருக்கார், விஷ்ணு எத்தனாவது கிளாஸ் இப்போ, நீ 6வது கிளாஸ், நீ 7வது, ஒரே ஸ்கூலா, நீ எந்த ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, நீ ஒரே ஸ்கூல், ஒரே ஸ்கூலா, எப்படி வேறையா, நீ எங்கே போகிறது, அரசனட்டி, பஸ் வரதா, எப்படி போகிற, நீ நடந்தே போயிடுறியா அரசனட்டிக்கு, குறுக்கோலி இருக்கா, நீ பஸ்ஸில் போறியா, சும்மா இரு. அப்போ விஷ்ணுவை வந்து நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணார் விஷ்ணு, நாளைக்கு எக்ஸாம் விஷ்ணுவுக்கு சும்மா கற்பனை பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறார் விஷ்ணு, உட்காந்து பட்டின்னு படிப்பார், உளுந்து படிப்பார். யார் அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு சாப்பிடமா, நீ சும்மா இருமா, நான் பரீட்சை இருக்கு நாளைக்கு அப்படின்னா. அப்போ புவனேஷ்க்கு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, கொஞ்சம் பால்கள் குடிச்சிட்டு இருப்பார், அம்மா நீ சும்மா இருமா, நான் படிச்சுட்டு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணாத. அவரோட கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கு, படிப்பு மேலே தான் இருக்கு. பால் கொடுத்தாலும் வேண்டான்றாங்க, திருப்பதி லட்டு கொடுத்தாலும் வேண்டான்றாங்க, அப்புறம் திருநெல்வேலி அல்வா கொடுத்தாலும் வேண்டான்றாங்க. படிப்பு தான். நாளைக்கு படிச்சிடணும் நல்லா, நாளைக்கு போய் எக்ஸாம் நல்லா எழுதணும். பபுள் காம் கொடுத்தா வேண்டான்றாங்க, சூயிங் காம் கொடுத்தா வேண்டான்றாங்க, எதை கொடுத்தாலும் வேண்டான்றாங்க 2 பேரும். படிப்பு தான், நல்ல படிப்பு தான், எனக்கு படிப்பு தான் முக்கியம், எனக்கு பகவத்கீதை நல்லா படிக்கணும், நான் பக்தராகணும். அதான் அதில் தான் இருக்கார் 2 பேரும் ஒரே உறுதியாக இருக்கார், உறுதிமொழியாக இருக்கார். அந்த அந்த விவசாயாத்மிகா அப்படின்னா இன்டெலிஜென்ஸ், அறிவு. அந்த அறிவை வந்து என்ன பண்ணுறாரு, உறுதி மூலமாக அந்த பக்தி தொண்டை வந்து செலுத்துறாரு பகவானுக்கு. அப்போது என்ன சொல்கிறாருங்க, those who are on this path are resolute in purpose and their aim is one, oh beloved child of Krishna. அப்படியே வேற எந்த ஆசையும் இல்லை அவங்களுக்கு, எந்த ஆசையும் இல்லை. வெஜிடபிள் பிரியாணி கொடுக்குறேன், வாப்பா விஷ்ணு, வாப்பா புவனேஷ், எனக்கு வேண்டாம். ஸ்மெல்லு படுற கம்முன்னு வருதுன்னா எனக்கு வேண்டாம், நான் படிக்கணும், அவ்வளோதான், நான் ஜெபம் பண்ணும். அன்னைக்கு ஒரே உறுதி. இவர் விஷ்ணு வந்து ஒரு 2-3 வாரமா பிரபு ஜபமாலை வாங்கிட்டார உள்ள. அவர் தீஸ்கொனிச்சுற 120 ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டார். அவர் ஜபமாலை வாங்கி ஜபம் பண்ணிட்டு இருக்காரு அவர். கரெக்டா? நான் சொல்கிற தப்பு இல்லை தானே? புவனேஷ் அவ்வளோதான். புவனேஷ் அவங்க அப்பாவுக்கு நம்பிக்கை இது இருக்குது, ஆவலாக இருக்குது, என் பையன் பக்தனாகணும், நல்ல பக்தனாகணும், நல்ல பையனாகணும், ஒரு நல்ல சேவகனாக இருக்கணும் பகவானுக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த இது இருக்குது பாருங்கள். இந்த காலத்தில் எந்த அப்பனுக்கு இருக்குது, எல்லா அப்பா என்ன பண்ணுவாங்க,
என் பையன் பெரிய டாக்டர் ஆகணும், என் பையன் கலெக்டர் ஆகணும், என் பையன் அமெரிக்காவுக்கு போகணும், என் பையன் பெரிய அட்வொகேட் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐடியில் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போகணும், எம்எஸ் படிக்கணும். இப்படி தான் எல்லாரும் கனவு காண்றாங்க. ஆனால் உண்மையாக அவங்க அப்பாவை வந்து பாராட்டணும். எனக்கு கூட தெரியாது, மாதாஜி சொன்ன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது. கிளாஸுக்கு போடான்னு அனுப்புகிறாங்களாம், போடா கோயிலுக்கு போடான்னு அனுப்புகிறாங்களாம். இந்த காலத்தில் அதுவும் இப்படி ஒரு சூழ்நிலையில் எவ்வளோ பெரிய விஷயம் அது. தான் ஆகலைன்னா கூட என் பையன் நல்ல பையன் ஆகணுன்றது எவ்வளோ பெரிய உறுதி. மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, போய் வேலை பாரு போடா, 4-5 மணி நேரம் இருக்கு, பார்ட் டைம் ஒர்க் பண்ண அவ்வளோ சம்பளம் வருது போடான்னு சொல்லி அனுப்புவாங்க. இதுதான் உண்மையான என்ன சொல்கிறது, உண்மையான நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை குழந்தைங்களுக்கு, பசங்களுக்கு. பார்த்துக்கிறாங்க பாருங்க. ஸோ இப்படி நம்ம எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம பண்ணுற அந்த உறுதி மூலம் உறுதியாக இருக்கணும், நம்ம பண்ணுற சேவையில் உறுதியாக இருக்கணும். அதனால் இங்கே என்ன சொல்கிறாங்க, பகுசாக்கஸ்யா அப்படின்னா பல ஆசைகள் நம்ம வச்சுக்க கூடாது. 10 ஆசைகள் வச்சா நம்ம முக்கியமான ஆசை என்னமோ அது விட்டுருவோம். நம்ம முக்கியமான ஆசை என்ன, பகவானை வந்து சந்திருப்தி பண்ணுறது. அவர் ஒருத்தரை நம்ம சந்திருப்தி பண்ணால் வேற யாரையும் சந்திருப்தி பண்ண அவசியமே இல்லை. கிருஷ்ணரை வந்து நம்ம சந்தோஷப்படுத்திட்டா வேற யாரையும் சந்தோஷப்படுத்த அவசியமே இல்லை. பாருங்க, மகாபாரதத்தில் ஒரு ஸ்டோரி இருக்கு. தூர்வாச முனி பாண்டவரோட வீட்டுக்கு போகிறாங்க. காட்டில் ஒரு ஆசிரம் மாதிரி வச்சுருக்காங்க, அந்த காட்டில் ஒரு குடிசைல மாதிரி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு சூரியனோட வரப்பிரசாதம்னால அக்ஷய பாத்திரம் இருக்குது. அக்ஷய பாத்திரம் மேலே உட்காரிங்களா மதஜி, மேலே உட்காரிங்களா? அக்ஷய பாத்திரம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. அந்த அக்ஷய பாத்திரம் என்ன அது விசேஷம்னா, என்றைக்குமே அது காலி ஆகாது, எப்பவும் அதில் சாதம் இருந்தே இருக்கும். அக்ஷய பாத்திரம்னா நிறையன்னு சொல்லி அதிகமாகிட்டே இருக்கும். அதனால தான் கோல்டு அன்றைக்கி வந்து கோல்டு வந்து வாங்கினா 1 கிராம் வாங்கினா 10 கிராம் ஆகிடும், 10 கிராம் வாங்கினா 20 கிராம் ஆகிடும். மக்களுக்கு அந்த மாதிரி ஒரு கற்பனை. இல்லை, மக்களோட இது சொல்கிறேன், மக்களோட சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு இல்லை நான் என்ன சொல்கிறேன் வரேன்னா, இந்த ஜிஆர்டிக்காரங்க, இந்த தங்க கடைக்காரங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கான்சியஸ்னஸை உருவாக்கி வச்சுருக்காங்க, அந்த ஒரு உணர்வை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆனால் அது உண்மையாக அது கிடையாது. என்ன உண்மையாக ஒரு இதுன்னா, அன்னைக்கு வந்து யாருக்குமே வந்து பிரசாதம் இல்லாமல் இருக்கக்கூடாது. எப்பவும் அந்த என்ன பாத்திரம் ஃபுல்லாக அன்னம் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரே ஒரு டைமில் 24 மணி நேரத்தில் ஒரு டைமில் மட்டும் அது கழுவி வச்சிருவார் திரௌபதி. இது நடந்தது. திரௌபதி கழுவி வச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து சாதம் வராது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்துடும், அடுத்த நாள் மறுபடியும் நனைஞ்சிடும். அது நிறைஞ்ச கொடுத்துட்டே இருப்பாங்க அவங்க பிரசாதத்தை. அப்படி இவர் கூரத்தாழ்வார் கேள்விப்பட்டிருக்கல, கூரத்தாழ்வார் அவரும் அப்படிதான். கூரத்தாழ்வார் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அன்னதானம் பண்ணிட்டே இருப்பார். ராமானுஜரோட சீடர் அவர். எப்பவும் பிரசாதத்தை கொடுத்துட்டே இருப்பார், பகவானோட பிரசாதம். ஸோ இவர் திரௌபதி இது என்ன பண்ணாங்கன்னா, துரியோதனன் என்ன பண்ணார், துரியோதனன் வீட்டுக்கு போனார் துரியோதனி. அங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டு, நீங்கள் ஒரு தடவை பாண்டவர் வீட்டுக்கு கூட போயிட்டு வந்துடுங்களேன், அவங்க நல்லா பண்ணுவாங்க, நல்லா சேவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வேணுன்ட்டு இந்த சமயத்தில் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அந்த சமயத்தில் கரெக்டாக என்ன ஆகிருக்கும், அந்த பாத்திரம் கழுவி வச்சிருவாங்க. அப்போ வந்து பிரசாதம் கிடைக்காது. அந்த டைமில் கரெக்டாக போனார். போன உடனே திரௌபதி கிட்டே போய் கேட்குறாரு துர்வாசமுனி, அம்மா நாங்கள்லாம் குளத்துக்கு போயிட்டு வந்தோம், நதிக்கு போயிட்டு வந்துடுறோம், எங்கள் இதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு வந்துடுறோம், எங்கள் காரியக்கிரமங்கள்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் எங்களுக்கு வேணும். அவர் வந்து 60,000 பேர் வருவாங்க கூட. எத்தனை பேர்? 60,000 பேர். 6 பேர் இல்லை, 60,000 பேர் அவர் கூட வந்தது, அவரோட சீடர்கள் எல்லாமே. நாங்கள் எல்லாருமே போயிட்டு வந்துடுறோம் நதிக்குன்னு சொல்லி போயிட்டு வந்து பார்த்தா அங்கே என்ன, இவர் யோசனை பண்ணுறாரு, திரௌபதி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி புரியல. கூப்பிடுறாரு, தர்மரை கூப்பிடுறாரு, எல்லோரும் கூப்பிட்டு 60,000 பேர் வந்திருக்காங்க, நான் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, எல்லாம் தலைமையில கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணாங்க, திரௌபதி பகவான்கிட்ட வேண்டுதல் பண்ணுறாரு, கிருஷ்ணா என்னை நீ தான் காப்பாற்றணும். எனக்கு வந்து பெரிய பெரிய முனிவர்கள், துர்வாச முனி மாதிரி முனிவர்கள்லாம் வந்திருக்காங்க, அவங்க கூட நிறைய சீடர்கள் வந்திருக்காங்க, வைஷ்ணவர்கள்லாம் வந்திருக்காங்க. இவங்களை எப்படியாவது நான் வந்து சேவை பண்ணுவேன் இவங்களுக்கு. இன்னைக்கேன்னு பார்த்தா கரெக்டாக இந்த சமயத்தில் வந்திருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு வேறு கத்தியே இல்லை, பரமகத்தி நீங்கள் தான் அப்படின்றாங்க. அப்போ எல்லாமே குளிச்சுட்டு இருக்காங்க. இவங்க திரௌபதி கிட்ட கிருஷ்ணர் வந்து அங்கே தரிசனம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, அம்மா திரௌபதி அந்த பாத்திரையில் நீ கழுவி வச்சிருக்கேன், அதில் ஒரே ஒரு பருக்க
துளசியும் ஒரு பறக்கை இருக்கும் பாரு, அது மட்டும் எடுத்துட்டு வாப்பான்னு. இல்லைம்மா நான் கழுவி வச்சுட்டேன் சாமி. இல்லை நீ போய் பாரு அப்படின்னா. போய் பார்த்தா ஒரே ஒரு பறக்கை இருந்தது. அந்த பறக்கை எடுத்து கிருஷ்ணருக்கு மட்டும் கொடுத்தாரு, ஒரே ஒரு பறக்கை. அதை எடுத்து சாப்பிட்டாரு பாருங்க. அங்கே நதிக்கிட்ட இருக்கிறாங்க பாருங்க 60,000 பேர், எல்லாருமே வயிறெல்லாம் நினைச்சிட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏப்பம் வந்துருச்சு. சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டோன்னு என்னாச்சு? இப்போ விஷ்ணுக்கு நல்லா வெஜிடபிள் பிரியாணி கொடுத்தா என்ன ஆகுது? ஒரு 2 பிளேட் கொடுத்தா என்ன ஆகும்? அப்படியே உடனே அப்படி ஏப்பம் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி ஏப்பமே வந்துருச்சு. ஏன்? கிருஷ்ணருக்கு ஒரு பருக்கு கொடுத்ததுனால 60,000 பேர் மக்களுக்கு எல்லாருக்குமே வயிறு நிறைஞ்சிருச்சு. வயிறு நிறைஞ்சு சந்தோஷமா இவங்கெல்லாம் ஓடி போறாங்க. தர்மரு பாண்டவர் எல்லாமே ஓடி போறாரு. ஐயா சுவாமி வாங்க வாங்க, பிரசாதம் ரெடியா இருக்கு, பிரசாதம் ரெடி, வாங்க வாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் சாமி, வேண்டாம் சாமி ஓடுறாங்க எல்லாம். ஏன்னா வயிறு நிறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம நல்லா சமையல் இதில் கல்யாணத்தில் உட்காந்து சாப்பிடும்போது என்னாச்சு? கல்யாணத்தில் வந்து சும்மா நான் கொஞ்சம் நஞ்சமாக இருக்காது, நிறைய வகையான சமையல்லாம் இருக்கும். எல்லாம் சாப்பிட்டு நம்ம விருந்தினர் வீட்டுக்கு போகிறோம். அவங்க சார் கொஞ்சம் பிரசாதம் சாப்பிடுங்க சார். ஆனால் என்ன செய்வோம்? அப்போ எனக்கு வேண்டாம் சாமி, இப்போ எதோ பேசுகிற மாதிரி தான் பேசுகிற, சாப்பாடு மட்டும் எனக்கு பேசுறது, நான் ஓடிடுறேன்னு சொல்லி ஓடிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே ஓடிட்டாங்க. அப்படின்னா என்ன இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது? பகவானுக்கு ஒரு பருக்க கொடுத்தா போதும், எல்லாருமே எல்லாரோட இது வந்து நிறைஞ்சிடும். உலகத்தில் இருக்கிற அத்தனை